நம்ம இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபார்முக்கு தான் போக போகிறோம். அவங்ககிட்ட நல்ல பெரிய பெரிய மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம இன்னொரு பாண்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் கைஸ், வாங்க. இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட பழைய பாண்டு. இந்த பாண்டில் உள்ள ஃபிஷஸை தான் நம்ம இன்னொரு நியூ பாண்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பாண்ட்லேயே ரொம்பவே பெரிய சைஸான அரஃபிமாவை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறோம். ஏன்னா அரஃபிமா வந்து வேறு ஃபிஷஸ் பிடிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் ஃபஸ்ட்டு அரஃபிமாவை பிடிச்சி நம்ம அங்கே விட்டாச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மீதி உள்ள ஃபிஷஸை பிடிக்கிறதுக்கு. நம்ம வந்து அரஃபிமாவை ரொம்பவே சேஃபாக எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக பிடிச்சி டேங்கில் ரிலீஸ் பண்ண போகிறோம். அம்மாடி தட்டி ஒரு வழியாக அதை நம்ம நியூ பாண்டில் இறக்கி விட்டாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இந்த ஒரு அழகான மான்ஸ்டரை தான் பிடிக்க போகிறோம். அழகா என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? நான் அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. ரொம்பவே ஸ்பெஷலான லாங் டெயில் கிரீன் அரோனாவும் நம்ம பாண்டில் விட்டாச்சு. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. கேட்ஃபிஷ் வெரைட்டிஸ்லேயே ரொம்பவே அழகான இந்த ஃபேந்தம் ரெட் டெயிலையும் டைகர் சொன்னோஸையும் தான் நம்ம இப்போ பாண்டில் விட போகிறோம். இந்த ரெண்டுமே நல்லாவே பெரிய சைஸில் இருக்குது. ஒரு 1.25 அடி தாராளமாக இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மக்கிட்ட இவங்க வாங்கும்போது வெறும் 10 இன்ச்சு தான் இருந்து, அந்த விஷ் தான் இவ்வளோ பெருசாக நம்மக்கிட்ட இப்போ வளர்ந்துருக்கு. இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே நம்மக்கிட்ட வாங்கினது எல்லாமே சின்ன சைஸில் வாங்கினது. இப்போ ரொம்பவே பெருசாக வளர்ந்தது எல்லா விஷயமே. விஷயத்தை பொறுத்தவரை ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும், அதே மாதிரி ஃபில்ட்ரேஷனும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ஃபிஷஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். அதே மாதிரி ஃபிஷஸுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், ஹெல்த்தாக இருக்கும். உங்களுக்கு இது போல் பாண்டில் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வளர்க்கணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்மக்கிட்ட எல்லா மான்ஸ்டர் ஃபிஷஸுமே சின்ன சைஸில் அவைலபிளாக இருக்குது.